இதெல்லாம் பார்க்க போறோம்னா ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் அந்த ஒரு ஃபைலுக்குள்ள நம்ம எப்படி ஒரு ஷேப்பை வந்து அலாட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறதுன்னு பார்க்க போறோம் பேசிக்காக. இப்போ இது வந்து 2024 பொருள் தான், அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆப்ஷன்ஸ். இதே நீங்கள் வந்து பழைய பொருள்களை வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ப்ளஸ் நியூ டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைலாக் பாக்ஸ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதே நம்ம பழைய பொருள்களாக இருந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்ட் செட்டிங் மட்டும்தான் வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இப்போ இந்த பொருள்னால என்ன ஸ்பெஷல்னா, இப்போ ஃபேஸ்புக்னு நம்ம டைப் பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக்கோட எல்லா ஒரு அப்ளிகேஷன்ஸ்மே வருது கரெக்டா. இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா லீகல் சைஸ், லெட்டர் சைஸ் இது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம A4 வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ள போயிட்டு நம்ம சைஸ் எல்லாம் இருக்கும், கீழே வந்து லே அவுட்னு இருக்கும், அந்த லே அவுட்ல வந்து A4ங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம வெளியே பார்ப்போம் கரெக்டா. இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க சர்ச் ரிசல்ட்குள்ள போயிட்டு A4 இப்படி லைட்டா கிளிக் பண்றோம்னா இங்க A4 A4 இருக்கு, A4ன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த A4 நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இங்க நம்மளுக்கு அந்த சைஸ் மாறிடும். இப்போ நான் RA4 இங்க சைஸ் பார்த்துக்கோங்க. இப்போ RA4 கிளிக் பண்ணா இங்க சைஸ் மாறிடுச்சா. இது மாதிரி A4க்கு இங்க கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் ரெண்டு டைப் ஆஃப் கலர் மோட் இருக்கு, ஒன்று RGB, இன்னும் CYMK. RGBங்கிறது ஃபோன்ஸ் இதுக்கு பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும், சிஓஎன்கேங்கிறது பிரிண்டிங் சைட் யூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு என்ன டைட்டில் போட போறோம்னா, இப்போ சாம்பிள்னு போடுவோம். சாம்பிள்னு போட்டு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இது எத்தனை பேஜ் வேணுமோ அது. ஓகேவா? இப்போ இது வந்து லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா இல்லை போர்ட்ரேட்ல வேணுமான்னு கேட்டால் நான் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஓகேன்னு கொண்டு போனால் இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு கோரல்டால கரெக்டா. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஷேப்ஸ், அதாவது இந்த ஷேப்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி டூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ மார்க்குங்கிறது பிக் டூல், அடுத்தது இந்த ஆரோ மார்க் இந்த டூல் வந்து ஷேப் டூல்னு சொல்லுவோம், அடுத்தது இது கிராப் டூல், அடுத்தது ஜூமிங் டூல், அடுத்தது இது ஃப்ரீ ஹேண்ட் டூல். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நியூ டூல், இதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ நம்மளுக்கு ஷேப் தான், நம்ம ஷேப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்குள்ள கலர் பண்ணணும் கரெக்டா. இப்போ எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் டூலை கிளிக் பண்ணிட்டு இது பண்ணோம்னா ஒரு ட்ராக் பண்ணோம்னா ஒரு ஷேப் வந்து வந்துருச்சா. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஷேப்பை வந்து எனக்கு வந்து இந்த பேஜ் ஃபுல்லா வந்து ஷேப் வேணும்னா நம்ம கஷ்டப்பட்டு இப்படி இழுக்க தேவையே இல்லை, அதாவது இப்படி இழுத்து நம்ம வேலை பார்க்கணும் தேவையே இல்லை. பிகாஸ் இப்போ நான் கண்ட்ரோல் கொடுத்து டெலிட் கொடுத்துக்கிறேன், எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. இப்போ பிகாஸ் என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த ஷேப் டூலே நான் 2 தடவை மவுஸ்ல கிளிக் பண்றேன், டபுள் கிளிக் பண்ணோம்னா மொத்த இதுக்குமே அதுவே ஒரு இது கொடுத்துருக்கு. இப்போ இது கலர் ஃபில் பண்ணணுமா, இதுக்கு இப்போ நான் என்ன கலர் ஃபில் பண்ண போறேன்னா எல்லோ ஃபில் பண்ண போறேன். இப்போ எல்லோ ஃபில் பண்ண போறதுக்கு என் மவுஸ் கர்சர் பார்த்துக்கோங்க, இங்க இருக்கிற மவுஸ் கர்சர் அப்படியே இங்கிட்ட வந்து இங்க போயிடுச்சு. எங்க நம்ம இந்த கலர் சைட் போயிடுச்சு. இந்த கலர் சைட்ல நம்ம என்ன ஃபில் பண்ண போறோம், எல்லோ. இப்போ நம்ம எல்லோவை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா எல்லோ வந்து உள்ள ஃபில் ஆயிடுச்சு கரெக்டா. இப்போ எனக்கு வந்து இந்த கருப்பு கலர் அவுட்லைன் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் அவுட்லைன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா அதே கர்சரை எடுத்துட்டு போயிட்டு அந்த கலர் ப்ளூல வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ப்ளூ கலர் மாறிடுச்சு கரெக்டா. இப்போ இதோட சைஸ் வந்து எனக்கு கண்ணுக்கே தெரியல, நான் ஜூம் பண்ணி பார்த்தாதான் தெரியுது கரெக்டா. இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அவுட்லைனுக்கான இந்த ஏரியா எல்லாமே இந்த சைட் இந்த ப்ளூ கலர்னு இருக்கா நம்ம கிளிக் பண்ண கலர், இதுதான் அவுட்லைனோட டூல்ஸ். இந்த டூல்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க மில்லிமீட்டர்ஸ் இதை நம்ம பாயிண்ட்ஸ் மாத்திக்கலாம். இப்போ இப்போ இங்க போயிட்டு நம்ம 4 பாயிண்ட்னு வச்சுக்கோம்னா இப்போ அந்த ப்ளூ கலர் வந்து விசிபிளா தெரியுதா. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்ல எப்படி வந்து ஒரு ஷேப்க்கு வந்து கலர் கொடுக்குறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ஷேப் நிறைய டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த டூல்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம்.